தொடர்ந்து சந்திச்சிக்கக்கூடிய உங்களுடைய சந்தோஷங்கள் தான் இந்த படத்தினுடைய வெற்றி. அதேபோல் தொடர்ந்து சினிமாவுக்காக எந்த விழாவாக இருந்தாலும் தொடர்ந்து வந்து தன்னுடைய நேரம் காலம் அனைத்தையும் மறந்து வாழ்த்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுடைய அத்தனை வழிகாட்டிகளுக்கும் வருக வருக என டி கிரியேஷன் சார்பாக வரவேற்கிறேன். அதேபோல் இந்த படத்தினுடைய குழுவில் வேலை செய்திருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய வர முடியாத சூழ்நிலையாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த படம் ஒரு சிறந்த படமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நோக்கி தான் நம்ம எல்லாரும் நகர்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு படமாக என்னுடைய கேரியரில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த 4 ஆண்டுகளில் கொரோனா காலகட்டத்தில் சந்திக்காத பிரச்சனைகளை எல்லாம் இந்த கொரோனாவில் நான் சந்தித்தேன். அந்த சந்திப்பை ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்காக தியாகம் செய்தேன். அப்படி தியாகம் செய்கிற காலகட்டத்தில் தான் இந்த படத்தை ஒரே ஷெட்டில் முடித்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சுதாகர் அவர்கள் இந்த படத்தை என்னிடத்தில் வந்து சொன்னார். ஆனால் நான் ஒரு படத்தை முடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வழி தெரியல, இன்னும் 1 கோடி இருந்தால் முடிக்க முடியும்னு. அந்த ஹீரோ அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோ எந்த ப்ராப்ளமே வராது, உனக்கு நான் எல்லாம் உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த படத்துக்காக இறங்கி முதன் முறையாக படத்தை பார்த்து எனக்கு இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது என்று ஆழமாக பதிவு செய்து 5 தயாரிப்பாளர்களுக்கு இதை நான் ஆவணம் செய்தேன். அந்த 5 தயாரிப்பாளர்களும் கரண்ட்ல இருக்கிறவங்க. இந்த படம் வரும், கம்மியான பட்ஜெட்டு நீங்கள் எடுத்து பண்ணுங்க, என்கிட்ட பணம் இல்லைன்னு ஓப்பனாகவே இன்னொருத்தரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் நானே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன். யாரும் முன் வரவில்லை. அதன் பிறகு சுதாவே வைத்து படத்தை முடித்து விடுவோம் என்று நான் எப்பொழுதும் மதிக்கக்கூடிய, எனக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய இடத்தில் எப்பொழுதும் எனக்கு தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் ஒருவர் நல்லவர்களுக்கு கை தூக்கி கொடுப்பார்கள், அந்த துணை எப்பொழுது வரும் என்று சொன்னால் உண்மையான நேர்மையான எண்ணங்களோடு செயல்பட்டால் கடவுள் ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு எத்தனை சேர்ப்பார். அப்படி கடவுள் ரூபத்தில் வந்தவர் தான் திரு மகேந்திரகுமார் அவர்கள். அந்த படத்தை முடிப்பதற்கு தொடர்ந்து 3 ஆண்டுகள் போராடி ஒரு பணத்தையும் ரெடி செய்துவிட்டு ஒரு நடிகனையும் நடிகையும் தேடி அலைவது இருக்கிறதே கொடுமையினுடைய உச்சம். உதாரணத்துக்கு அந்த படத்தினுடைய நடிகர் அசோக் செல்வன் எத்தனை படங்கள், அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. அந்த படத்தில் எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து போய் கையில் கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன். 4 வருஷம் முடிச்ச படத்தை பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின பிற்பாடு 7 மாசம் டேட்டுக்காக வெயிட் பண்ண. அவரு டேட்டு கொடுத்த பிற்பாடு நடிகையுடைய டேட்டு பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம், அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம். 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டா கூட 1 கோடி ரூபாய் வட்டியாச்சு. இன்னைக்கு 2 கோடி 3 கோடி அவர் சம்பளம் சொல்றாரு. வாங்கட்டும், சந்தோஷம். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகையே கிடையாது. இன்னைக்கு 10 கோடி பிசினஸ் ஆகுதுன்னா 10 தயாரிப்பாளர்கள் சத்து பிறப்பதான் ஒரு நடிகன் உச்சத்துக்கு போறான். அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகனும் உச்சிக்கு போய் திரும்ப வந்ததில்லை. கீழே உழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் எவ்வளவு நடிகர் நடிகைகளை. இதுக்காக போராடி டைரக்டர் அழகா சொல்லிட்டு போட்டார் அழகபெருமாள் சார். அவருடைய படைப்பெல்லாம் பார்த்து பிரமிப்பில் வந்தேன். அவருக்கெல்லாம் அசிஸ்டண்டா சேரணும். அந்த உணர்வு தாங்க தமிழ் சினிமா. ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு.
இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதானே இந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க? ஒரு 2 மணி நேரம் 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். சொல்றோன்னு ஒரு நாள் பதில் இல்லை. ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தாங்க ஒரு நடிகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும். வீட்டில இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும், பெட்ரோல் இருந்து, கேரவன்ல இருந்து, தங்கறதுல இருந்து, சாப்பாடுல இருந்து, வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்குற பணம் உனக்கு யாரு? உங்க அப்பா அம்மா கொடுக்கலையே. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறிய, யாருடைய பணம்? ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம். அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் வித்து கொடுக்குறாங்க யாருக்கு தெரியும்? ஒரு நடிகன் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணோம். நான் டெய்லியும் அப்டேட் பார்த்துட்டே இருக்கேன். சூப்பர் ஸ்டார் எல்லா படத்துலையும் வந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் உச்சது. அவர் வரணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா கூட அந்த படம் சூப்பர் ஹிட். ஒவ்வொரு படத்துக்கு வந்து நிற்கிறாரு, வாழ்த்துறாரு. அதுக்கு அடுத்து எல்லா படத்துலையும் ப்ரொமோஷனில் பார்க்குற ஒரே ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான். எல்லா ரசிகர்கள் சந்திர கண்டென்ட் பேசுறாரு, ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறேன் தனுஷ் ஒவ்வொரு படத்திலையும் முன்னாடி நிற்கிறார். ஒரு படம் வெளிவரத்துக்கும் முழு பொறுப்பு, முழு சுதந்திரமோ, முழு உரிமையோ, பல கோடிகளை சம்பாதிக்க போறது ஒரு நடிகன் மட்டும்தான். இது இந்த படத்துக்காக பேசலுங்க. எனக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, டெய்லி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும் போராடுறாங்க. லாஸ்டா ஒரு படம் பார்த்தேங்க, வாஸ்கோட காமான்னு ஒரு படம். அவர் ஒரு 6 வருஷமா ஒரு படத்தை வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. இன்னைக்கு கூட போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருது, ஒரு ப்ரொமோஷன் சாங் விடுறதுக்காக ஓடுறாப்புல ஒரு ஹீரோ. ஒரு இயக்குனருக்கு பெரிய பக்கபலமே ஒரு நடிகர்கள். இவங்கெல்லாம் இருந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும். இந்த வெற்றியை கொண்டாட போறது, இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்கிறாப்புலன்னா இந்த வெற்றி படத்தினால தான். இந்த வெற்றி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி 2 கோடி வரும்? அடுத்த படம் எனக்கு 25 கோடி, ஓடிடியில் 15 கோடி, நான் 5 கோடி கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்க நான் படத்தையே. சொல்லலாம், வாயில சொல்லிட்டு போகலாம் 20 கோடி 10 கோடின்னு. இன்னைக்கு ஒரு படம் கூட உட்காம பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்கும் போது அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் நேற்று நைட்டு வரைக்கும் சரி வேண்டாம் தான் பொறுமையா இருந்தோம். இதில் இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்காந்துருக்காங்க. எதுக்கு உட்காந்துருக்காங்க? இங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து போராட்ட களத்தை நிற்கிறாங்க. ஜெயிச்ச பொறுத்தவரை எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களே தோக்கடிச்சுட்டு போயிடறாங்க. அதுதான் இங்க சினிமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியா தம்பி நிவாஸ் பிரசன்னாவை பார்த்தேன். அழகான ஒரு மியூசிக் டைரக்டர், அற்புதமான சிந்தனை உள்ளாள். ஒரு நாள் கூட நெகட்டிவாகவே பேச மாட்டாப்ல. ஆனால் வந்துருந்தேன், சூப்பராக வந்துருந்தேன், அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேங்க. அது போல் ஒரு டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் இருக்கும்போது தான் ஒரு பெரிய படமாக வெளியே வருவதற்கு பெரிய உத்வேகம் இருக்கு. எல்லா படம் வாங்கலுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த படத்தில் சொல்கிறவங்க தான். இந்த அலெக்சாண்டர் படம் பார்த்துட்டு சொல்கிறாருன்னா அவர் அதுக்கு பிடிச்சி தான் பேசுகிறார். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நடிகனும் தான் படத்தில் கமிட் ஆகிறவங்க அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு சங்கம், சிவாண்ணன் இருக்காரு, ராஜண்ணன் இருக்காரு, செல்லுமணி அண்ணன் இருக்காரு, தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன். ஒரு படத்தில் நடிச்சு அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்க நாங்கள் கொடுத்துட்டு போறோம். படம் ஷூட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல, பணம் கொடுத்தாதுன்னு கேரள வந்தாப்புல. படத்தை நைட்டோட நைட்டு வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங், 8 லட்ச ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்ச ரூபாய் கொடுக்க முடியுமா அசோக் செல்வனால? இதையெல்லாம் மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குனரோட பக்கபலமா இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்து நிற்கணும் ப்ரொமோஷனுக்கு. இது எனக்காக சொல்ல, எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதான் என்னுடைய எண்ணம். இது என்னுடைய படத்துக்குன்னு நான் சொல்லவே வரல. போன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க? மேனேஜர் வைங்க, இல்லை மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பேட்டா வரணும்னா 50,000 வேணுன்றீங்க. யாருக்கிட்ட பேசுறது? ஒன்றும் இயக்குநர்கிட்ட பேசணும், இல்லை தயாரிப்பாளர்கிட்ட பேசணும். உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா அதை சால்வ் பண்ணுவோம்.
இது எல்லாமே வேதனையுடைய உச்சத்தில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியாக இருந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாம் எவ்வளோ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கு. இந்த படத்தில் இருக்க இந்த படம் வெளியே வரதுக்கு யாருக்கு பிள்ளையார் சுதாகர்னு ஒரு ஆள் ஒருவர் இல்லைன்னா இந்த படம் எப்படி வரும்? ஆரம்பிச்சிருக்க முடியாது. தான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு. அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே, போலிய கடைசி வரைக்கும் இருக்காரு. இந்த படத்தை வராத படத்தை வருன்ற நம்பிக்கையில் எப்படி மகேந்திரகுமார் கேட்டு உடனே பணம் கொடுக்குறாரு எனக்கு. 3 படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் தீநகர் எடுத்தேன். தயாரிப்பாளர் ஒரு நாள் வரவே மாட்டார். உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம். அகம்பூர்னு ஒரு படம் எடுத்தேன், அதே போல எல்லாத்தையும் நடத்தணும். அதுக்கப்புறம் காசே தான் கிடையாது. அந்த ப்ரொடியூசர் வரவே மாட்டார். படத்தை பண்ணி கையில் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் நிற்போம். என் கூட நடிச்ச எல்லா நடிகருமே என்னோட அப்படியே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு படம் 4 வருஷமா போராட்டமா தூங்கும் போதெல்லாம் அந்த படம் தான் வருது. எப்படின்னா வெளியே கொண்டு ஒரு நல்ல படம்னு தோணிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் சொல்றேன்னா பிரஸுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான். என் படத்துக்கு வரலன்னா பரவாயில்லைங்க, அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்திலுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடையும் ப்ரொமோஷன்ல நிற்கணுன்றது ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிவோடு கட்டளை இடுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப ஒரு இனிய காலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஜாலியாக ஃபன். எங்களுக்கு படம் பண்ணும் பொழுது நிறைய படங்களில் அந்த அனுபவம் தான் நடிகர்களாக எங்களுக்கு இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோமோ அது ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதை எவ்ரி டைம் வந்து டெக்னீஷியன்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்பொழுதும் சரி, பிஸ்னஸுக்காக பார்க்கும்பொழுதும் சரி, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டைம் அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட தேட்டரில் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. பட் மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆளுங்க, நிறைய பேசணும். அதனால் நான் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் அதன் விடியலை தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் வலியை முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே. நடிகர்களாகட்டும், நடிகைகளாகட்டும், தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும், வேறொரு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம ப்ராடக்ட் எப்போ ஸ்க்ரீனுக்கு வரும், இந்த காட்சி மக்கள் எப்போ ரசிப்பாங்க, இந்த சாங் எப்படி ரீச் ஆகும்னு ஒவ்வொரு செகண்டும் அவரோட வலியை அனுபவிக்கிறது டைரக்டர். அந்த வலியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல. இது உழைப்பை கோரும் தொழில். இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில். பக்கத்து தெரு மச்சான் சொன்னா, எழுத்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளை சொன்னா 30 வருஷமா சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான், படம் எடுத்தா இங்க வித்துறலாம், அங்க இப்படிலாம் வராதீங்க தயவு செய்து. திரும்பவும் சொல்கிறேன், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில், உழைப்பை கோரும் தொழில். இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல.
எத்தனை வருஷம் தெரியுமா அந்த பையன்? ஓகே, இந்த படத்துல நான் நடிக்காட்டா கூட இப்படி ஒரு படம், இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினா கட்டாயமா வந்திருப்பேன், பேசியிருப்பேன். இன்னைக்கு இருக்கிற மேடையில் இருக்கிற இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க, எத்தனை பேர் இந்த படத்தில் நடிச்சவங்க, எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்கினவங்க? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரையாரிட்டி இருக்கு. ஆனா இந்த டைரக்டருக்கு இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா? ஓகே, ஸோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அவங்க யாருன்னு தெரியல, அந்த ப்ரொடியூசர்ஸ் திருமலை, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க, என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க, சினிமாவில் உள்ள அப்பாக்கள் இங்கே இருக்காங்க, பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கான ஒரு பெயின். இனி மேல் இது இந்த நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ரெக்வஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி கேசவனை எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருந்து தெரியும். ரொம்ப ஒரு ரசனையான ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவரோட படத்துக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட்டிங். இந்த படம் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி, ஒரு லைட் ஹார்ட்டட் படம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நிவாஸ் பிரசன்னாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மேடையில் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் அண்ணன் ஆர்கே சுல்லிமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கணும். ஏன்னா இதை விட ஒரு சிறந்த மேடை எனக்கு கிடைக்காது. அவர் எங்கே எந்த மேடையில் பார்த்தாலும் நன்றியை சொல்லிவிடுவேன். ஏன் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க. இப்போது அண்ணன் அழகம் பெருமாள் சொன்னார் இல்லைங்களா, ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட டபுள் கஷ்டமாக இருக்குது. இதை வந்து சிறந்த அனுபவம் மிக்க பல ஜாம்பவான்களே வந்து சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன். அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அடடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டிஸ், பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என்னையும் என் குடும்பத்தை மீட்டெடுத்து அவர் ஆர்கே சுல்லிமணி. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளிவர டைமில் இந்த மேடையில் அது சொல்கிறது அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்றதுனால தான் அதை சொன்னேன். நன்றி அண்ணா. இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிகிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்போம். அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய நடித்த படம் நான் சிரித்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சி அந்த கேரக்டரில். அப்போது நான் பாலாஜிகிட்ட சொல்லுவேன், பாலாஜி இந்த படம் இப்போது ரிலீஸ் பண்ணி நான் என்னையும் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய படம் ஓமை கடவுளை, அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவரும் நல்ல பேர் மார்க்கெட் இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு டைமும். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த மலைக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் சொல்லி என் பேச்சை கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இனிமேல் அந்த மலைக்கு நான் போகவே மாட்டேன்னு அப்படின்னு. ஸோ அதனால் இவ்வளவு காலகட்டங்களில் இவ்வளவு கடினங்களுக்கு பிறகு, இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம். சார் அவர்களுக்கும், ராஜன் சார் அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கும், அழகன் பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் நிறைய பேர் தெரியல எனக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க. அத்தனை பேருக்கும் என் முதற்கண் மரியாதை தெரிவிச்சேன். இந்த படம் வந்து திருமலையோட எத்தனாவது படம்னு தெரியல, ப்ரொடியூசராக அவர் பட்ட கஷ்டங்கள் எனக்கு கணக்கு நேரம் நல்லா தெரியும். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் திருமலை. பல போராட்டங்களுக்கு அப்புறம் திருமலை வந்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு ஸ்டேஜுக்கு.
ஸோ அதுக்காக வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த டைட்டில் கூட எனக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து திருமலை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கிரியேட்டர் அவர் எங்கள் யூனியனில் இருக்க வேண்டியது எப்படி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போனவர்னு தெரியல. ஒரு அற்புதமான டைரக்டர் அவர். இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில், இந்த படத்தோட திருமலைக்காக தான் நான் வந்தேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக பாலாஜி படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாலாஜி என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பாலாஜிக்காகவும் திருமலைக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. அந்த ட்ரைலரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர இது வந்து நம்மளோட கஷ்டம் எந்த திரைப்படமும் கஷ்டம் இல்லாமல் வந்ததே இல்லை. அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆகிடுச்சு. டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான் இருந்திருக்கு. முதல்ல வரும்போது அழகு பெருமாள் பேசினார், டைரக்டர் எவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவர் வந்து. அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம். படவகோபி வந்தார், ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம். அவர் டைரக்ட் பண்ணல, அதனால் டைரக்டரோட கஷ்டம் அவருக்கு தெரியாது. ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உண்மையில கஷ்டம் தான். திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம். அந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து ஒரு 400-500 பேரை வந்து எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டங்கள் வராது. நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம், நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு சொத்துக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்கணும். ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் ஓடிட்டுருக்கோம். அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டைரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும். எல்லா ஃப்ரேம்லையும் டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோட கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது, என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவா சார் இருக்காரு, கேட்டால் தெரியும் உங்களுக்கு, இந்த ஆஃபீஸ் உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் உள்ளவே வரக்கூடாது, அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் 3 கார் அவங்க கார் தான் நின்றுட்டு இருந்தது. என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு. அதனால் இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான். வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாகிடும். நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் செல்வனும் தோல் மேலே கை போட்டு போவாங்களா? நிச்சயமாக நடக்கும். சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை, எல்லாம் நடக்கும். நமக்கு தொழில் ரொமான்ஸ் பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இப்போது திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஃபவுண்ட் இட்ஸ் லைட் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம வந்து நான் நிறையா டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் நீங்கள் வந்து யூ கம் அக்ராஸ் தெம், யூ ஃபைண்ட் தம் வெரி சென்சிபிள். அட் த சேம் டைம் அவங்களோட உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில இயக்குனர்கள் நான் சந்தித்து எனக்கு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு இயக்குனர்னால் பாலாஜி சார் தான் நான் சொல்ல முடியும். அவருடைய சென்சிபிலிட்டிஸும் அவருடைய தாட் ப்ராசஸும் நான் ரொம்ப நிறையா விஷயங்களை ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவரோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம் ஆரம்பித்தது. ஸோ எனக்கு ஒரு பிரதர் அவர், ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி எப்போவுமே. ஸோ இந்த ஃபிலிம் வந்து நல்லா வந்திருக்கு, பாடல்களும் நல்லா வந்திருக்கு. ஏன்னால் வந்து இதுக்கு நாங்கள் நிறையா சாரும் நானும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறையா உழைச்சிருக்கோம். ஈவன் தோ நிறைய விஷயங்களுக்கு தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த ஃபிலிமில் ஒரு சோல் இருக்குன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஒரு விஷயந்தான் எப்போவுமே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சார் பற்றி சொல்லணுனால் அவரோட போராட்டங்களை நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். அவர் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணியிருக்காருன்றது ஐ ஹவ் சீன் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். ஸோ ஐ திங்க் சாரோட பொட்டென்ஷியல் அண்ட் அவர் வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு வருவார்ன்றதை
நான் நிறைய நம்புகிறேன். என்னோட மை ப்ரேயர்ஸ் அண்ட் மை விஷஸ் டு சார். அனைவருக்கும் வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது வந்து ஒரு ஜாலியான படம் தான். ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னோ பெரிய புதுமையோ அப்படி கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணணும். அது நம்ம யோசிக்கும் போதும் எழுதும்போதும் எடுக்கும்போதும் அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த படம். என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது அது இப்போ படமாக பார்க்கும்போதும் அது இருக்குது. பட் படத்தை சுற்றி நடந்த விஷயங்கள் பயங்கரமான திருப்பங்களும் திகிலூட்டும் சம்பவங்களுமா இருந்தது. பட் இது முடிஞ்சு இப்போ இது வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து என்னோடய தயாரிப்பாளர் சுதாகரனில் ஆரம்பித்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் அது ஒரு பெரிய பட்டியல். அது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. பட் நிறையா பேசியிருக்காங்க. இன்னும் பேசணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நிவாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிவாஸ் சொன்ன மாதிரி தான். நானும் நிவாஸ் கூட அவ்வளோ சண்டை போட்டிருக்கா. அவர் ஒரு தம்பி. அது வந்து என்னென்னா அது சேட்டை பண்ணுற தம்பி. அது சில பேர் நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, உட்காந்து படிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திரா அவரும் அப்படி தான். எனக்கு எப்போவுமே இந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனைகளோட ஒர்க் பண்ணாலுமே அது வந்து நான் ரொம்ப ஒரு அன்பான ஒரு காதல் மிகுந்த இடமா பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போகிறோம், நம்ம எங்கேயோ உட்காந்து யோசிச்சிருப்போம், ரொம்ப ஈஸியாக யோசிச்சிருப்போம். அதை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில் கவனம் வச்சு அது ஃபோக்கஸ் புல்லிலேருந்து ட்ராலி தள்ளுறவங்கலேருந்து அந்த மூச்சை பிடிச்சி அந்த 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் யோசித்தோம், அது அவ்வளோ பேர் வேலை பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு காசு தர்றாங்க இல்லை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. முழுக்க அந்த சினிமா மேலே இருக்கிற அவங்களோட பேஷன் இருக்குல்ல, அது பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை எடுத்துடலாம். அப்படி இந்த கேமராமேன்லாம் வந்து பார்த்தா ஒரு ஷாட் எடுத்துகிட்டு நம்ம பரபரப்பாக போயிட்டுருப்போம். ப்ளீஸுங்க ஒரே ஷாட் அப்படி லென்ஸ் மாற்றி அப்படி எடுத்துடுறேன் பாரு. ஏன் கெஞ்சுற நீ நம்ம படத்துக்கு தானே எடுக்கிற. ஆனால் பட் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். அதே மாதிரி பார்த்தா எல்லாருமே மெயின் டெக்னீஷியன் இல்லை, அந்த டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த ஒரு ஸ்க்ரீன்லாம் வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஒருத்தர் வந்து கிருன்னு அடிச்சிட்டு இருக்காரு அந்த காற்றுல ஸ்க்ரீன் ஃப்ரேம் எட்ஜில் ஆடணுன்ட்டு. அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போய் இந்த ஸ்க்ரீனை விலைக்கு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு பூனை மாதிரி சுருண்டு படுத்து அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தோன்னே அப்படி பார்த்தாப்புல டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னே சரி அப்படின்னாப்புல. அவர் வந்து என்னென்னா அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவாரான்னு தெரியாது. ஆனால் இந்த வேலையை அவர் பண்ணுறாருன்னா அவர் கேமராமேனை இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லை என்ன அப்படி கிடையாது. அவருக்கு சினிமா மேலே இருக்கிற ஆர்வம். அப்படி அந்த தொழிலில் வேலை பார்க்குறவங்க மொத்தமாக வேலை பார்க்கும்போது ஒன்று இருக்கும்ல, அதை நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது மொத்த டீமு கூடயும் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஆலன், எடிட்டர் ஆலன், ஜெய் ஆர்ட் டைரக்டர், எல்லா பேருமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் திருமலை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் ஆக்சுவலாக இது எமக்கு தொழில் ரொமான்ஸ், அவர் எமக்கு தொழில் போர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பித்தார். அதனால் வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவர் அது போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு. உங்கள் பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூடில் இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் திரைத்துறையில் இருக்க பெரிய ஆட்கள் அவங்க இந்த மேடையில் இருக்கிறது என்னோட படத்துக்கு வந்திருக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ செல்வமணி சாராக இருக்கட்டும், சிவா சாராக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒரு அலெக்சாண்டர் அவர் ப்ரொடியூசர்லாம் வந்து அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஒரு படத்தை பார்த்துட்டு ஜெனுவனாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணேன்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா நான் இப்போவும் ஒரு சாதாரண ரசிகன் தான். நான் இந்த படமும் ஒரு சாதாரண படம் தான். பட் என்னென்னா நமக்கு நானே இப்போ ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்குறோங்கிற சந்தோஷத்தில் தான் உட்காந்துருந்தது. என்னோட படங்கிற இல்லை, நமக்கு எப்போவுமே அந்த ஒரு படம் பார்க்குறோங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அது வந்து அது எனக்கு அந்த மாதிரி தான் அதை எடுத்துருக்குறோம். எல்லாரும் அப்படி சொல்கிறது, இவங்க எல்லாம் வந்திருக்கிறது என்னை வாழ்த்துனது ரொம்ப ஜெனுவனாக சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக என்னோட நண்பர்கள் பாலாஜி தரணிதரன், செல்லா, குமார் ராஜா, அவங்களுக்குலாம் நான் என்னோட மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட நண்பர்கள் தான் எனக்கு ஒரு வகையில் ஆசான்கள். உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். நான் வந்து நிறைய படம் பார்த்து புக்கு படித்து அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ பாலாஜி கூட நான் ஒரு படம் பார்க்குறேன்னா அந்த பாலாஜி படம் பார்க்கும்போதே அது அவரோட பார்வையில் சில விஷயங்கள் சொல்லும்போது அது நமக்கு லேர்னிங்காக இருக்கும். குமார் ராஜாவும் அப்படி தான். குமார் ராஜாலாம் வந்து அவர் கூட நான் குமார் ராஜா, செல்லா, பாலாஜி 3 பேருக்குள்ள ஒற்றுமை என்னென்னா இவங்க கிட்ட பேசிட்டு போயிட்டேன்னா வீட்டில் நினச்சி சிரிச்சிட்டு இருப்பேன். அப்படி ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ஹியூமர் சென்ஸு, சினிமா மேலே இருக்க பேஷன் அவங்களோட இருக்கும்போது என்னென்னா நமக்கு பத்தலைன்ற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் இந்த பிரேம்குமார் 96 டைரக்டர் அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணார். என்னென்னா இன்னொன்று நம்ம எல்லா லைஃப்பில் ஜென்ரலாகவே நட்புங்கிறது ஒரு முக்கியமான பங்காக இருந்தால் கூட சினிமா துறையில் வந்து அதோட இதை வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். நான் என்னென்னா இப்போ பிரேம் வந்து இதை கூப்பிட்டு போய் நீங்கள் படம் பண்ணுங்கன்னு ப்ரொடியூசரை ஜாயின் பண்ணுறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறது இருக்குல்ல, நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதோ படம் பண்ணும்போதோ இப்போ பக்ஸு தான்
பாலாஜி தரணிதரனுக்கு வந்து பக்ஸு போய் ஒரு இடத்துல கதை சொல்கிறான். கதை கேட்டுட்டு அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் பட்ஜெட்டில் சின்னதாக பண்ணலான்னு வந்து பாலாஜி தரணிதரனை கூட்டு போய் இந்த படத்தை பண்ண சொல்லலாம். இப்படி நண்பர்களுக்குள்ளே பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது நம்மளை வழி நடத்துறதுன்னு சொல்லி என்னோட சினிமா துறையிலையும் சரி, என்னோட பர்சனல் லைஃப்லையும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு என்னோட பர்சனல் லைஃப்லையும் நான் இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு பெரிய பட்டியல். என்னோட அப்பா அம்மாவுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அப்பா இல்லை, அப்பா இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதே மாதிரி எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே என்னோட அண்ணன் தான். அவரு ஒரு ஒளிப்பதிவாளர். நான் இங்கே நிற்கிறேன், இல்லை நான் இப்படி ஒன்று இருக்கிறேன்னா அது முழுமையாக ஒருத்தர் சொல்லணும்னா அது என்னோட அண்ணன் தான். ஏன்னா அவர் வந்து நான் இப்படி ஒரு தம்பி இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அவர் பையனுக்கு கூட பண்ணுவாரா, என்னோட நந்தன் கூட பண்ணுவாரான்னு தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது எமக்கு தொழிலுமான்னு ரொம்ப ஜாலியான படம். அப்படி நிறைய போய் வரும்போது கடைசியில் வந்து என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே எல்லாம் உன் செயல் என்று உணரப்பட்டேங்கிற ஒரு பட்டினத்தார் மனநிலைக்கு வந்தாலும் நான் வந்துட்டேன் ஓகே. பட் என்னோட மனைவி அவங்க அதில் கோத்ரூ பண்ணுறது இருக்குல்ல, அவங்க வந்து உண்மையிலே நான் வந்து எங்கள் அம்மா ஒரு பெண்கள் நம்ம கூட இருக்கிறவங்களை பார்க்கும்போது இது இதன் மூலமாக என்னென்னா சினிமாவில் இருக்கிற ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுறேன். என்னோட மதர் இன்லா அவங்களும் அப்படி தான், என்னோட ஃபாதர் இன்லா அவரும் டைரக்டர் தான். அவங்க எல்லாரையுமே பார்க்குறேன்ல, அவங்க கோத்ரூ பண்ணுறது அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. இப்போது நான் இந்த ஃபங்க்ஷனில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறேன், என்னோட மனைவி அவங்க வந்து அதோட பதட்டம் இருக்குல்ல, இது சரியாக நடக்கணும், சரியாக வரணும், நீ பண்ணிட்டியா அது பண்ணிட்டியா என்னடா இது, நான் ஸ்கூலில் கூட இப்படி பண்ணதில்லைன்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் மொத்தம் ஒரு 20 பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வந்த உடனே கைத்தட்ட சொல்லி. அதில் 10 பேர் தான் கைத்தட்டினாங்க. இந்த செல்வமணி, சிவா இவங்கெல்லாம் கைத்தட்டல. சும்மா சொன்னேன், ஏதோ ஒரு அன்பின் காரணமாக என் அன்பு சகோதரர் நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்ததால கைத்தட்டி வரவேற்றாங்க. எல்லாருக்கும் நன்றி. மனதால் வரவேற்ற அத்தனை பேருக்கு நன்றி. எனக்கு தொழில் ரொமான்ஸ். இப்போ எல்லாருமே நம்ம தமிழில் டைட்டில் தான் நல்லதுன்னு நினைக்கிற காலத்தில் நிறைய இங்கிலீஷ் டைட்டிலாக வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த படத்தில் சகோதரர்கள் தமிழும் வைத்து இங்கிலீஷும் ஆங்கிலத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. எனக்கு தொழில் காதல். ரொமான்ஸ்னா காதல் எல்லாம், காதலை விட அடுத்தபடியா ரொமான்ஸ்னா டைரக்டர் சார் காதல் தானே, காதல் தான், ரொமான்ஸும் காதல் தான். எனக்கு தொழில் காதல் இப்போ ஒரு ஸ்டைலாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு தொழில் ரொமான்ஸ் போது சில யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜில் லவ் பண்ணிட்டு தள்ளின்னு வராங்க இல்லையா தேட்டருக்கு, அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸுக்காக வருவாங்க, நிறைய வருவாங்க. எனக்கு இந்த பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தம்பி திருமலை தான் சொன்னான், ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதனால தான் நம்பி நம்ம பண்ணிட்டேன். இதெல்லாம் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டா கூட இதெல்லாம் வெற்றி பெறுவேன். அவன் ஒரு போராளி, சினிமா போராளி, என் சிஷ்யன் சொல்லலாம். நான் ஒரு போராளி. இப்போ எனக்கு அடுத்து என்ன தம்பி, அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துக்குவான், கஷ்டப்படுவான், அது இஷ்டப்பட்டு படுவான், வெற்றி அடைகிற வரைக்கும் போட்டிடுவான், தவறுகளை சுட்டி காட்டுவான், தட்டி கேட்பான். யாருக்கும் ஜால்ரா அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது. நல்லது நடக்கணும். சினிமா முதலீடு செய்கிற ப்ரொடியூசர் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், அதுக்காக போராடுவான். சில படங்கள் முடிக்க முடியாமல் இருக்கும்போது அவனுடைய உதவியால் ஃபைனான்சியர்ஸ் பணம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆக அப்படி ஒரு நல்ல மனம் படைத்த அருமை தம்பி திருமலை இன்றைக்கு இந்த படத்தை எடுத்து செய்கிறான் ப்ரொடியூசர்னா முதல்ல மகிழ்ச்சி. பல பேர் அடைந்தாலும் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் வெற்றி பெறுவான். இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையாக இருக்கார். இந்த எளிமையே உங்களை வரவேற்கும், வாழ்த்தும். காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம், அற்புதமான படம், காதல் கலந்த காமெடி படம். அப்படி ஒரு படமாக இது அமையும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான், வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இந்த ப்ரொமோஷனுக்கு கூட ஹீரோ வரல, ஹீரோயினி வரல.
வரணும். செல்லுமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார், இதெல்லாம் போடுறோம் சார், படம் எடுக்கும்போது எல்லாம் போடாமல் எடுப்போமா? ஆனால் அதை பிரேக் பண்ணுறவன் ஹீரோ ஹீரோயினி மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க. டப்பிங் பேசுறதுக்கு முன்னால் பணம் வேணும்னா உனக்கு ஏதாவது அசிங்கமாக இல்லை, உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, படம் வியாபாரம் ஆகலை, உன்னை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குகிறோம், கஷ்டப்படுறோம். இப்போ பாருங்கள் 4 வருஷம் 5 வருஷம் படம் இந்த படம் முடியும்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும்? பொருளாதார கஷ்டம்தான் இருக்கணும். அதை கடைசியாக மகேந்திரகுமார்ஜி புதுவையால் தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான். அப்போ ஹீரோவா நீ கொண்டாந்த பணத்தை கொடுத்த, என் முதல் படம் கதாநாயகன், இந்த படம் எப்படியும் வரணும், இந்தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்கன்னு சரத்குமார் பண்ணியிருக்கார். அப்படி ஜெய்சங்கர்னு ஒரு ஹீரோ, அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்கார். ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா? உனக்கு என்ன அவ்வளோ பிஸி ஆகிட்ட? எல்லாருக்கும் சொல்கிறேன், தலை கனம் மட்டும் இருக்கக்கூடாது. தலை கனம் கொஞ்ச நாள் நிமிரும், உன்னை தாழ்த்தி விடும். தலை கனிச்சுன்னா தலை தாழ்ந்து விடும். ஆகவே தலை கனம் இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும். வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க. நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிற்குமா? கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா? அது அறிவின் முதிர்ச்சி. அது போல புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தா நீ மேலும் உயர்வாய். அடுத்தவங்க வைத்தறித்தலுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரா இருந்தாலும். ஆனா நான் இவ்வளவு சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலதான் நான் குறைப்பட்டுக்குவேன், வேற எவனை பற்றியும் நான் குறைப்பட மாட்டேன். போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிக்க போறது யாரு? இப்ப எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார், டைரக்ட் பண்ணார், சூப்பர் ஹிட் படம். ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ உருவானார். இப்ப எழில் கிட்ட எவ்வளவு பேர் வராங்க? அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர். ஆனா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கு, தப்பே சொல்லலை. பட் உன்னை தூக்கி விட்டவர்களை ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் இல்லை சார். டைரக்டர் அத்தனையும் தன் மூளையில் வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும், எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்றதான் அந்த ஹீரோ செய்யணும். அளவுக்கு மீறி டைரக்டர் மாரி பண்ண முடியாது. அப்போ ஒரு ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர். அந்த டைரக்டருக்கு மரியாதை இல்லைன்னா நீ என்ன வாழ போற? அது மட்டும் இல்லை, என் ப்ரொடியூசர் மேலனா ஒரு ஹீரோயினை ஹிந்தியில் தேடி கொண்டாந்து போடுறாங்க சார், தமிழில் கிடைக்கலன்னு. அந்த ஹீரோயினி கால் ஷீட்டு கொடுக்குறதே கஷ்டம். கொடுத்தா பாம்பேயிலேருந்து வரணும், பாம்பேயில் ஃப்ளைட்டை வீட்டிலேருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் அங்கே 4 பவுன்சர் இந்தியில் பாம்பேயில் வீட்டிலேருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் 4 பவுன்சர். ஏர்போர்ட் ஏறின உடனே சென்னையில் 4 பவுன்சர் கொண்டாந்து விடணும். இன்னும் அவ்வளோ பெரிய தீவிரவாதியா நீ? ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ் அவ்வளோ கேடு கட்டோன்னா பயங்கரவாதியா? உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க சுற்றிக்கிட்டா இருக்கு. எதுக்கு பவுன்சர்ஸை குறை சொல்ல? பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க, வேலை கொடுங்க, அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும். ஆனால் கேரவான்லேருந்து ஹீரோ போவாராம், 6 பவுன்சர் கூடவே போவாங்களாம். ஷூட்டிங் ஒரு 100 மீட்டரில் நடக்கும். அந்த 100 மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும். பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷார்ட் முடிஞ்சு கேரவன் வருவார், அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவனில் உட்கார வைக்கணும். என்னங்கடா இது அக்கிரமமாக இருக்குது? அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளாக நீங்கள் உங்களை சொல்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக ரொம்ப வேதனையான விஷயம். இதை செய்வது யார்?
நம்மள ப்ரொடியூசர், நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன், எனக்கு வேணாம் அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே. அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போறீங்க? படுற வேதனை அவ்வளோ பெரிய வேதனை. ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையாக கொடுக்குறாங்க. இதற்கு தயாரிப்பாளர் சங்கம்தான் ஒரு முடிவு எடுக்கணும். திருமலை இங்கே கத்தி பிரயோஜனம் கிடையாது. தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்கணும். ஆந்திரா பிரமாதமாக இருக்கு. ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சிலை மீறி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்கிறதா நடக்கும். கர்நாடகாவும் அப்படிதான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாமல் அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார், என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லனும் ஹீரோயினே வரலன்னு. ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில். ஒரு மாதம் படம் நடிக்கலை, யாருமே கூப்பிடல. பிறகு 5 ரூபாய் 5 லட்சம் ஃபைன் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க, நடிக்க ஆரம்பித்தாங்க. யாரும் இல்லை, பிரகாஷ் ராஜ் என்கிற வில்லன், சிம்ரன் என்கிற ஹீரோயின். அப்போ அந்த பவர் எங்கே போச்சு உங்களுக்கு? நம்முடைய வேலை செய்பவர்கள் அவங்ககிட்ட நம்ம அடிமையாக இருக்க முடியாது. அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும். அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில். இப்போ செல்லுமணி சொன்ன மாதிரி சரியாக வரலையா, பெப்சி கிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க. ஒரு ஹீரோ போடாத, கிட்ட போகாத, எந்த ப்ரொடியூசரும் போகாத. 3 மாதம் முகம் வளர்ச்சி ஆகட்டும், மேக்கப் போடாமல் இருக்கட்டும், அப்புறம் அழ போகிறாங்க பாரு, வந்து வேஷம் கேட்பாங்க. ஆக எந்த முறையில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை. என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.